தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எண்ணெய் நிறுவனங்கள்லேருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த எண்ணெய் நிறுவன வேலைவாய்ப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் இருந்தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நேற்று தாங்க 16/12/2023 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஷிப் போஸ்டிங் எடுக்கிறாங்க. ட்ரேட் அப்ரெண்டிஷிப்பு, டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப்பு, கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் எடுக்கிறாங்க. ஐஓசிஎல்ல அப்ரெண்டிஷிப் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய ஒரே நல்ல விஷயம், நல்ல சேலரி இருக்குங்க. கிட்டத்தட்ட 24,000 உங்களுக்கான மந்த்லி சேலரி கொடுப்பாங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஷாக இருந்தால். இதுவே டெக்னீஷியன் ட்ரேட் அப்ரெண்டிஸாக இருந்தால் 21,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. இதை தவிர ஐஓசிஎல்ல அடுத்து பெர்மனன்ட் ஜாப் வேக்கன்சி கொடுக்கும் பொழுது இந்த அப்ரெண்டிஷிப்பை நீங்கள் ஒரு முன்னுரிமையாகவும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு டெக்னீஷியன், கிராஜுவேட், ட்ரேட் அப்ரெண்டிஷிப்பு தமிழ்நாடு அண்டு புதுச்சேரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேக்கன்சிஸை மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி. ஸோ தமிழ்நாட்டு வேக்கன்சிஸை மட்டும்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க, ட்ரேட் அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப்பில் மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, சிவிலு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஷிப்பை பொறுத்தளவுக்கு ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியனு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மெஷினிஸ்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுக்கு ஒரு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. கடைசியாக கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்புக்கு ஒரு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த டெக்னீஷியன், ட்ரேடு, கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு மெட்ரிகுலேஷன், அதாவது 10th வித் ரெகுலர் 2 years ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த ட்ரேட் அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கு ஏற்ற கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு 3 years டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 years ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் 50% மார்க்கோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எலக்ட்ரீஷியனாக எலக்ட்ரிக்கல் கோர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கடைசியாக கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் பொறுத்தளவுக்கு பிஏ, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சியில் எந்த டிசிப்ளினில் எந்த பிரான்ச்சில் சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% மார்க்கோட படித்து முடிச்சிருக்கணும். ஸோ முடிச்சிருந்தா டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங்ஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ், இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் டிப்ளமோக்கு மேலே பிஇ படிச்சிருந்தாலோ, ஐடிஐக்கு மேலே டிப்ளமோ படிச்சிருந்தாலோ, இல்லை டிகிரிக்கு மேலே எம்பிஏ, எம்சிஏ ஏதாவது படிச்சிருந்தாலோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது பொது பிரிவினருக்கு. ஸோ இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பேர் ஓபிசிக்கு கீழே வரதுனால நீங்கள் மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அப்ரெண்டிஷிப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் இந்த அப்ரெண்டிஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா டிசிப்ளின்ஸுமே. அதே மாதிரி அடுத்து செலெக்ஷன் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் நல்ல மார்க்கில் இருக்கீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ்ன்றதும் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா தனித்தனியாக அப்ளை பண்ணுங்க, தனித்தனி போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஷிப்புக்கு அப்ரெண்டிஷிப் இந்தியா ஓஆர்ஜிலையும், டெக்னீஷியன் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்புக்கு நாட்ஸ் போர்ட்டலையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் IOCL.comல அந்த ரெஜிஸ்டர் நம்பரோட நீங்கள் உங்களோட அப்ரெண்டிஷிப் போர்ட்டலையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5 ஜான்வரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க PDF டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.